Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது: அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலையில் திமுக வகையாக சிக்கிக்கொள்ளப் போகிறது. திமுகவை சுற்றி வைத்துள்ள வலை என்ன என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரியவரும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலையில் சிக்கிக்கொண்டு திமுக வரவே முடியாது எனவும் சவால் விடுத்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க திமுக தவறியுள்ளது. நாடாளுமன்ற மேல்சபையில் அதிமுக மேல்சபை எம்பி இன்பதுரை தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை, காட்டாட்சி நடைபெறுவதாகவும், ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் தலை தூக்கியுள்ளதாகவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கருத்தை பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் மக்கள் அச்சத்தோடு வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் கட்சி நிர்வாகியாக இருக்க அனுமதிக்க மாட்டார். கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்கள் பொறுப்பில் இருந்தால்தான் அதிமுகவின் வெற்றி எளிதாக இருக்கும். துரோகம் செய்பவர்களை உள்ளே வைத்துக் கொண்டால் நமது திட்டங்கள் அனைத்தும் எதிராளிகளுக்கு சென்றுவிடும் என்று கூறினார். 1991 திமுக ஆட்சியின் போது திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டேன். சிறையிலிருந்து நான் திரும்பி வரும் பொழுது திமுக ஆட்சியே இல்லை. 1991 திமுக ஆட்சியின் கடைசி நேரத்தில் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அதேபோல் தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உறுதியாக உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.